பழனியோட கேரக்டர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உண்மை சொல்லணும் அப்படின்னா பாண்டியன் ஸ்டோர்ல ஒரு சூப்பரான கேரக்டர் அப்படின்னா பழனி சொல்லலாம். இன்னைக்கு எபிசோட்ல பாத்தீங்கன்னா கோமதி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அந்த வீட்ல இருந்து நமக்கு சீர் வருது அப்படின்னா அது பெரிய விஷயம் தான், அதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அவங்களுக்கு இதுக்கு மீறி அவங்களுக்கு என்ன சொல்லனே தெரியல. ஸோ இவங்க ரொம்ப வந்து உடஞ்சு போயிருக்காங்க அப்படின்றது நல்லாவே புரியுது. அப்போ யதார்த்தமா பழனிட்ட சொல்றாங்க, நீயும் என்னோட தம்பி தானடா, உனக்கு கூடவா தோணல எனக்கு சீர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுதான் பழனிக்கு ஒரு விஷயம் தோணுது. ஆகா, நம்ம அக்காவுக்கு நம்ம சீர் செய்யாம விட்டுட்டோமே அப்படின்ற விஷயம் அவருக்கு தோணுது. அண்ட் அப்படியே அடுத்த சீனை கட் பண்ணீங்க அப்படின்னா வீட்டில் உள்ள எல்லாரும் சேர்ந்து சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. ராஜி, மீனா, அப்புறம் கோமதி, மயில் இவங்க எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசி பக்கத்துல உட்காந்துருக்காங்க. அந்நேரம் செந்தில் போன் பண்றாரு. எதற்காக அப்படின்னா மீனா வந்து எதுக்காக அந்த வீட்டுக்கு போனா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக. சோ அப்ப மீனா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் இங்க தான் இருக்க போறேன், நீங்களும் ஒழுங்கு மரியாதை இங்க வந்துருங்க, இங்க வச்சு நம்ம செலிப்ரேட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா செந்திலுக்கு வந்து அங்க போய் செலிப்ரேட் பண்றதுல சுத்தமா உடன்பாடே கிடையாது, விருப்பமே கிடையாது. அவரோட எண்ணம் எல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தனியா இருக்கணும், அங்க இருந்து அப்பா டார்ச்சர் அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு அவர் அங்க வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. மீனா நீங்க இங்க தான் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதுக்கடையில கோமதியும் அவரை கூப்பிடுறாங்க, நீங்க தாண்டா வந்தாகணும் அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. பட் அவர் எதுக்குமே மசஞ்சு கொடுக்குற மாதிரி தெரியல. அண்ட் அடுத்த கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா கதிர் இவரோட காலிங் பெல் அடிக்கிறாரு. நம்ம செந்தில் போய் திறந்து பார்த்தா நம்ம கதிர் என்னப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, இல்லைன்னா நீ எதுக்கு இங்க இருக்க, வா வீட்டுக்கு கிளம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்லி இவர் என்ன பண்றாரு அப்படின்னா நேரம் இங்க கூட்டு வந்துடுறாரு. சோ இங்க பாத்தீங்கன்னா பட்டாசெல்லாம் வாங்கி வச்சுட்டு யாரோ சிவகாசியில இருந்து பெரிய சாமி அண்ணனா பட்டாசெல்லாம் நிறைய கொடுத்து விட்டுருக்காரு. அதை பார்த்து எல்லாரும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதை என்னைக்கு வெடிச்சு காலி பண்றது, என்னைக்கு வந்து இதெல்லாம் நம்ம வந்து கொளுத்துறது அப்படின்ற மாதிரி எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது செந்தில் வந்து வாசல்ல நிற்கவும் எல்லாருக்கும் செம்ம ஷாக். ஏன்னா செந்தில் வரமாட்டார் அப்படின்னா எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. கதிர் போய் செந்தில கூட்டு வந்துட்டு வாசல் நிப்பாட்டி வச்சிருக்காரு. எல்லாரும் வந்து மூஞ்ச பாக்குறாங்க, என்னடா வந்துட்டான் இவன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு. அப்ப பாண்டியன் கேட்கிறாரு, என்னப்பா ராஜா வரமாட்டேன்னு ஏதோ சொன்ன மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே கதிர் இருந்துகிட்டு எதுக்கு வந்தவனே ஆரம்பிக்கணும், அதான் அண்ணன் வந்திருக்குல்ல, பேசாம அவங்க வேலையை பாருங்க, நம்ம செலிப்ரேட் பண்றதுக்கான வேலையை பார்ப்போம் அப்படின்ற மாதிரி கதிர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பழனி அவங்க அக்காவுக்கு சீர் செய்யணும் அப்படின்றதுக்காக கடைக்கு போய் அவரால் என்ன ஜாமான்கள்லாம் வாங்க முடியுமோ அதெல்லாம் வாங்கிட்டு வந்து அவரோட அக்காவை பார்க்கிறாரு. அதை பார்த்த கோமதிக்கு வந்து அவ்வளவு சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா தன்னோட தம்பி தனக்காக சீர்வரிசை செய்யறான் அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஆனாலும் பழனிக்கு ஒரு குற்ற உணர்வு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து நம்ம எப்போ செஞ்சிருந்திருக்கணும், அக்கா சொல்லி அவ வாய் விட்டு கேட்டு நம்ம செஞ்சோம் இல்லையா, சோ அது எவ்வளவு பெரிய தப்பு அப்படின்றத அவர் அவங்க அக்கா கிட்ட சொல்றாரு. என்ன மன்னிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி மன்னிப்பு கேட்டு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அதற்கு கோமதி, பரவாயில்லடா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, எல்லாத்தையும் முடிச்சு வைக்கிற மாதிரி இந்த வருஷம் நீ செஞ்சுட்டே இல்ல, இதுவே எனக்கு பெரிய சந்தோஷம்டா, இதுவே எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கு, இது போதாத எனக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க வந்து ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறாங்க பழனி நினைச்சு. பழனிக்கும் ரொம்ப சந்தோஷம், தன்னோட அக்காவுக்கு தான் சீர் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றாரு. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து யாருமே இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல தன்னால முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிருக்கேன் அப்படின்றதுல பழனி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஸோ உண்மையிலே பழனி பண்ணது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவுதாங்க. இனி அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.